ஹாய், திஸ் இஸ் லேபர் சர்க்கிள். வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கி என்ன நம்ம பதிவில் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம 108 திவ்ய தேசம் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் சனிக்கிழமைனா. அதில் நம்ம லிஸ்ட்டில் இருக்க 8வது கோயிலான அஷ்டபுஜ பெருமாள் கோயில் தான் பார்க்க போகிறோம். இது காஞ்சிபுரத்தில் இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலோட மெயின் கோபுரத்துக்கு நேர் எதிர்த்த மாதிரியே சொர்க்க வாசல்களும் இங்கே இருக்குது. ஸோ இந்த கோயிலோட ஸ்பெஷல் இதுதான். வாங்க அந்த கோயிலை போய் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமத் வரவர முனியே நம. சக்கரகோட்டி விமானஸ்தோ கஜேந்திர சரசீதடே தமோத் அஷ்டபுஜேமம் புஷ்பவல்லி பதிர்ம புஷ்பவல்லி பரிஷ்வங்க புலகீகிருத வக்ஷசே ஸ்ரீமத் அஷ்டபுஜே சாய் நித்யஷ்டீர் நித்தியமங்கலம். 108 திவ்ய தேசத்தில், அதுவும் தொண்ட மண்டலத்தில் அமைஞ்சிருக்க 22 திவ்ய தேசங்களில் மிக முக்கியமான ஸ்தலமான திரு அட்டபுயகரம். இந்த திவ்ய தேசத்தில் பெருமாள் 8 திருக்கையோட சேவை சாதிக்கிறார். காஞ்சிபுரத்தில் பிரம்மா யாகம் பண்ணுறார். அப்படி பண்ணும்போது தான் தேவியான சரஸ்வதி அவள் கோபமாக இருக்கிறதுனால அவளை விட்டுட்டு இன்னொரு தேவியான சாவித்திரியை கொண்டு யாகம் பண்ணுறார். மேலும் கோபமடைஞ்ச சரஸ்வதி அந்த யாகத்தை தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணுறா. அதில் ஒன்று சரபாசுரன்ற ராட்சசனை ஏவி விடுறா. அவனுக்கு 8 கை. இந்த திவ்ய தேசத்தை 2 ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கான். பேய் ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும். எல்லாம் இருக்க அந்த புஷ்கரணிக்கு கஜேந்திர புஷ்கரணி திருநாமம். அங்கே தான் கஜேந்திரன்ற யானைக்கு பெருமாள் மோட்சத்தை கொடுத்தார். இந்த 2 வைபவம் ரொம்ப முக்கியமான வைபவம். இவர் ஆறுகுல் என்ன அட்டபயகரத்தேன் என்னாரே திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம். அதாவது ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஒவ்வொரு அவதாரமாக சொல்லி அறிவுருவாக இருக்கக்கூடிய இவர் யார், அந்தனர் போன்று இருக்கக்கூடிய இவர் யாருன்னு ஒரு பாசுரமாக அவதாரத்தை சொல்லி கேட்குறார். அதுக்கு பெருமாளே திருமங்கை ஆழ்வாரிடத்துல மறுமொழியாக நான் தான் அட்டபயகரத்தேன், நம்ம கை கொள்றதுக்காக இந்த திவ்யதேசத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைச்சிருக்க பாசுரம். இப்படி 2 ஆழ்வாரால் பாடப்பட்ட இந்த திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்தில் பெருமாள் 8 கையிலையும் ஆயுதத்தோட சேவை சாதிப்பார். அம்பு, தாமரை புஷ்பம், வாள், சக்கரம், சங்கம், வில், கேடயம், கதை. தாயாருக்கு புஷ்பவல்லின்னு திருநாமம். இங்கே வராகர் ஏழு இன்னொரு விசேஷம். திருமங்கை ஆழ்வார் நாயிக்கா பாவத்தில் மங்களாசாசனம் பண்ணதா சொன்னார். அதுக்கு முந்தன பதிகம் 2:8 திரு அட்டபயகரம், 2:7 பெரிய திருமொழியில் திரு இடவந்தைன்றது விதேசம். இடவந்தையில மங்களாசாசனம் பண்றார். அதாவது அங்கேயும் நாயிக்கா பாவம், அவர் பெருமாள் தன் கூட கலந்து பேசல அப்படின்னு அங்கே திருமங்கை ஆழ்வார் வருத்தப்படுறார். அந்த வருத்தத்தை போக்கும்படி இளவந்த பிரானே இங்கே திருமங்கை ஆழ்வார் ஆசின் வந்து 8 கையோட சேவை கொடுத்து இங்கே அவரோட மறுமொழி பேசி கலந்து உரையாடினதா இங்கே ஐதீகம். அதனால இங்கே வராகர் 7 இருக்கு. திரு இடவந்தல் எப்படி 7 இருக்கிறோ அதே போல பூரி பிராட்டி ஆலிங்கனம் பண்ணிட்டு திருவடியில் ஆதிசேஷன் சேஷ தம்பதி அவள் கைங்கரியம் பண்ணும்படி திருவடியில் அவள் 7 இருப்பா. பிராட்டியோட திருவடியை தான் திருக்கைகளால் பத்திண்டு வராக சர்மஸ்லோக உபதேசிக்கிற பாவத்தில் 7 இருக்கிறது.